அவங்களாவே கற்பனை பண்ணிட்டு அவங்க எல்லாம் அதை விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். அந்த குழந்தை எவ்வளவு நுட்பமாக கவனிக்கிறாங்கிறது இங்கிருந்து பார்க்க முடியும். கோவை ஆர்எஸ்புரம் பாரதிய வித்யா பவனில் விருதுகள் வழங்கும் விழா நடந்தது. இதில் பாரதிய வித்யா பவன் தலைவர் கிருஷ்ணராஜ் வானவராயர் தமிழ் பணி செம்மல் விருதை கவிஞர் செல்ல கணபதிக்கும், தமிழ் மாமணி விருதை முனைவர் மாணிக்கம் அவர்களுக்கும் வழங்கினார். இதில் நிர்வாக குழு உறுப்பினர் ரவீந்திரன், அரசு கலைக்கல்லூரி கோவை தமிழ் பேராசிரியர் சுப்பிரமணியன், இணை செயலர் சூரிய நாராயணன், விழாக்குழு உறுப்பினர் தண்டாயுதம் பொருளாளர் அழகிரிசாமி, நிர்வாக குழு உறுப்பினர் பாலசுந்தரம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இரண்டாவதாக இன்றைக்கு அவருடைய பொற்கரங்களினாலே இந்த விருது எனக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிற போது இதற்கு தகுதியின்மை என்பதை காட்டிலும் விருதை நான் ஒரு கருவியாக பெற்றுக் கொள்கிறேன் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆசிரியர்கள் மன்னிக்க வேண்டும், ஆசிரியர்களும் படிப்பதில்லை என்பதுதான் வாசிப்பு ஒரு குறையாக எதிர்வு இருக்கிறது. குறைந்தது பாட புத்தகம் தவிர 4 மணி நேரம் வேறு நூல்களை படிக்கவில்லை என்றால் நீங்கள் இரவு உணவு சாப்பிடக்கூடாது. குழந்தைகள் கோச்சிட்டாலும் சரி,